புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சிவகங்கை மாவட்டத்தில் 4.5 கோடி ரூபாய் மதிப்புமிக்க தங்க நகைகளை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளதால் வாக்காளர்களுக்கு பணம் பரிசு பொருட்களை வழங்குவதை தடுக்க தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மாநிலம் முழுவதும் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த எஸ்எஸ் கோட்டை போலீஸ் நிலையம் எதிரே கூட்டுறவு சார்பதிவு அலுவலர் ஷேக் அப்துல்லா தலைமையிலான பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வங்கிகளுக்கு பணம் எடுத்து செல்லும் வாகனத்தை சோதனை செய்த போது அந்த வாகனத்தில் இருந்தவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். இதனால் டிஎஸ்பி செல்வகுமார் விசாரணையை தீவிரப்படுத்தினார். பிறகு வாகனத்தை சோதனையிட்ட போது அதனுள் நிறைய நகைகள் இருந்தன. அதை பார்த்து அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டை, காரைக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பிரபலமான நகைக்கடைகளில் இருந்து மதுரையில் உள்ள தங்க நகைக்கடைகளுக்கு 3.5 கிலோ மதிப்புமிக்க தங்க நகைகளை எடுத்து சென்றது தெரிய வந்தது. அதன் மதிப்பு சுமார் 4 கோடியே 51 லட்சம் ரூபாய் ஆகும். நகைக்கடைகளின் பெயர்களை வாகனத்தில் இருந்தவர்கள் கூறினர். ஆனால் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்டதால் வாகனத்தோடு நகைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் திருப்பத்தூரில் உள்ள அரசு கருவூலத்திற்கு நகைகளை கொண்டு சென்றனர். ஆவணங்களை காட்டிவிட்டு நகைகளை பெற்று செல்லலாம் என சம்பந்தப்பட்ட நகைக்கடை நிறுவனத்துக்கு பறக்கும்படை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு இந்த அளவு பெரிய தொகைக்கு தங்க நகைகள் பிடிபடுவது இதுவே முதல் முறையாகும். இச்சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.